அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ரெண்டும் ஒரு ராசிக்கு தனித்தனி வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு 2-3 பேர் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்றாங்க. ஒரு வாரமாவே சில பலன்களை பத்தி கேட்கணும்ட்டு. நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டைம் கிடைக்கும் போது பதில் கொடுப்போம். ஜாதகம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஜோசியத்தை வேணா பார்த்துக்கலாம். எங்கிட்ட பார்க்கணும்னாலும் நீங்க எனக்கு தெரிவிங்க, நான் டைம் சொல்றேன், அப்பதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது ஃபோன்லேயே கேட்டுக்கிட்டு நம்ம பலனே சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் நம்ம சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கேட்குறாங்க. நம்ம அதுக்கு எதுவும் நம்ம தட்சணெல்லாம் வாங்காம தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது பொதுவாகவே வாஸ்து ஜோதிடம்லாம் கர்மா சம்மந்தப்பட்ட தொழில். நம்ம சொல்றதுக்கு ஆர்வமா இருந்தாலும் அதுக்கு நீங்க வெறுமே கேட்டா உங்களுக்கும் அது பலன் கிடைக்காது. அதனால நீங்க யாராவது ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணா உங்களுக்கு நல்லது. அதே நேரத்துல நீங்க கேள்விகளை கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் நான் அதுக்கு பதில் கொடுப்பேன். சரிங்களா? அதனால யாரும் தவறா நினைக்க வேண்டாம். நான் இருக்கிறத ஒரு ஃபேக்டாவே சொல்றேன். சரிங்களா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்துலேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, சார் ராகு கேது பயிற்சின்றாங்களே அது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கொரோனா டைம்ல ராகு கேதோட தாக்கத்தினால தான் வைரஸ் வந்தது அப்படின்னு நிறைய நம்ம பேப்பர்ல போட்டாங்க, டிவியில போட்டாங்க அப்படின்னு ஜோதிட விஷயத்துல நிறைய சொல்றாங்கன்ற மாதிரி அவர் 2-3 டைம் கேட்டார். அதாவது ராகு கேது பயிற்சி இப்ப இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் தான் அதோட இதை நம்ம பெருசாக்கிட்டாங்க எல்லாருமே. ராகு கேது முதல்ல சனி பயிற்சி, குரு பயிற்சி தான் இருந்துச்சு. ராகு கேது பயிற்சி அவ்வளோ ஒரு விசேஷமா இருக்காது. இப்போ ரெண்டாவது இந்த ஜாதகத்துல மெயினா நம்ம கல்யாணம் பண்ணும்போது ராகு கேது தோஷம், அதே நேரத்துல கால சர்ப்பதோஷம், நாக சர்ப்பதோஷம் நிறைய வரும். தோஷங்கள் வரும்போது தான் நம்ம முக்கியமா அதுக்கு என்ன பரிகாரன்றதை நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே தோஷம் இருந்துடாது, குறிப்பிட்ட சிலருக்கு தான் இருக்கும். அப்போ ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலாஸ்திரி போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, கீழ்பெரும்பள்ளம் போங்க, திருப்பாம்பரம் போங்க, தேவிப்பட்டினம் போங்க அப்படின்னு நிறைய அந்த இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பரிகாரம் சொல்ல முடியும். யாருமே தவறான பரிகாரம் ஆலோசனையுமே சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஜோதிடருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முக்கியமா நீங்க ஜாதகத்துல கிரக அமைப்புகள் நமக்கு சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 பயிற்சியிலுமே அதான் நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பொதுப்படையா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அவுட்லைன் மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அவுட்லைன் தான் ஃபுல்லா. நீங்க இன்னர் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகம் வேலை செய்யும். ராகு கேது பத்தி இப்ப நம்ம ஒரு தொகுப்பு மாதிரி தான் பேச போறோம். ஏன்னா அதோட 12 ராசிக்கு போடும்போது அதுல ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு ராசிக்கு மிஞ்சி போனா அதிகபட்சமா போனாலே ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. ஏன்னா விஷயங்கள் அங்க ராகு கேதுக்கு நிறைய இருக்குது. ஆனா அதோட தன்மைகள் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடலாம். இந்த ராகு கேதுகள் எப்படி முதல்ல கிரகங்களா வந்ததுன்னா, முதல்ல சப்த கிரகங்கள் தான். சப்தம்னா 7 கிரகங்கள் தான் இருந்தது. நவமா எப்படி மாறுதுன்னா அதுதான் சிவனுடைய அனுகிரகம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் அமிர்தம் கட்டிடுறாங்க. மந்தார மலையை மத்து மாதிரி வச்சு, வாசுகின்ற பாம்பை கயிறு மாதிரி வச்சு அதுல அமிர்தம் கடையும் போது அந்த பாம்போட விஷம் அந்த வெப்பம் தாங்காம விஷம் அந்த அமிர்தத்துல கலந்துரும். அததான் அந்த அமிர்தத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இது பண்ணும்போது தான் பிரம்மா கிட்ட போய் முறையிடுவாங்க. பிரம்மா சொல்றாரு, அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை எனக்கு இல்லை, அது சிவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லும் போதுதான் மகாவிஷ்ணு கிட்ட தான் சொல்லும். மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க. மகாவிஷ்ணு சொல்லுவார், எனக்கும் கிடையாது பிரம்மனுக்கும் கிடையாது, விஷத்தை முறிக்கிற தன்மை சாக்ஷாத் எம்பெருமானுக்கு தான் இருக்கு. எல்லாருமே திருக்கையில போய் சிவன்கிட்ட போகும்போது
சிவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன, டக்குன்னு வரம் கொடுத்துருவார். அப்படிதான் பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு கடைசியில சிவன் தலையிலே பஸ்மாசுரன் கை வைக்க போயிட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி சிவன் வந்து அந்த நஞ்சு கலந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிடும்போது சக்தி வந்து தேவி கழுத்தை பிடிச்சிருவாளாம். அதாவது விஷம் உள்ள போயிட்டா உலகத்துக்கு ஆகாதுன்னு. அதனாலதான் விஷம் வெளியிலையும் போகாம உள்ளேயும் வராம கழுத்துக்கிட்டே நின்றுடும். அப்ப அந்த இடம் பூரா ப்ளூ நீல கலரா மாறிடும் விஷம். அதுதான் ஆலகால விஷத்தை முறித்த நீலகண்ட சிவன் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவபெருமான் அறிஞ்சதுனால விஷம் அதுல முறிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட சொல்லும் போது அசுரர்களுக்கெல்லாம் ராட்சசர்கள் பலம் ஜாஸ்தி. அப்போ அவங்க யாருமே வரக்கூடாதுன்னு தேவர்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது அதுல ஒரு அசுரன் வந்து தேவர்கள் மாதிரி உருமாறி அமிர்தம் சாப்பிட்றதுக்காக அப்படியே வரிசையில் நிற்கும் போது இந்திரன் பார்த்துட்டு அதை போய் மகாவிஷ்ணு சொல்லுவாராம். இந்த மாதிரி நம்ம சொல்லியும் இந்த மாதிரி அசுரன் வந்து இந்த மாதிரி நம்ம ரூபத்தில் வரான்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு கோவப்பட்டு சக்கரத்தை எடுத்து விடுவார். அது போய் அந்த அந்த நிக்கிற அந்த அசுரனை கட் பண்ணிடும், ரெண்டா வெட்டிடும். அதுதான் உடல் பாதி தலை பாதி. தலைபாகம் வந்து கேது, உடல் பாகம் வந்து ராகு. உடனே அது சர்ப்பம் அப்படியே மாறிடும் பாம்பா. அதுதான் ராகு கேது. அப்போ அந்த சர்ப்பங்கள் வந்து சிவனை நோக்கி கதறும், நாங்க என்ன தவறுகள் செய்தோம், எங்களுக்கு ஏன் இப்படி தண்டனை, நாங்க அசுரர்களா இது வந்து எங்களோடதான் போது தான் சிவன் வந்து கடைசியா மனம் இறங்கி நீங்க 2 பேரும் இனிமேல் சப்த கிரகங்களோடு நீங்களும் போய் சேர்ந்து நவக்கிரகங்களா இருக்க வேண்டியது. இந்த 7 கிரகங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அது மொத்தமா உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தன்மைகள் தான் அளவிற்கு அதிகமானது அப்படின்னு நிறைய ஒரு பவரை கொடுத்துட்றாரு ராகு கேது சிவன். அதுக்கப்புறம் தான் அவங்க கிரகங்களா வராங்க. அது ஒரு பெரிய கதையே போலாம், அது போனா எவ்வளவோ சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. இதான் ஷார்ட்டா நம்ம சொல்லும்போது இப்படிதான் ராகு கேதுகள் வந்து நவகிரகத்துல வந்து சேருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா சாயா கிரகங்கள் சொல்லுவாங்க, நிழல் கிரகங்கள் ரெண்டுமே. அதாவது இருக்கும் ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரல் நம்ம பேசுவோம் இல்லையா, இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு பேசிப்போம். அந்த மாதிரி இந்த 2 கிரகங்களும் எப்படின்னா சாயா கிரகங்கள். 12 ராசி இருக்கு இல்லையா, அதுல இவங்களுக்குலாம் ராசியே கிடையாது. இவங்க வந்து யார் வீட்டுல போய் உட்கார்றாங்களோ அந்த வீடை வந்து அந்த ராசிக்கு உரிய கிரகத்தோட வீடை இவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. அந்த பலம் இவங்களுக்கு வந்துடும். இதுதான் இந்த ராகு கேதுவோட ஒரு தன்மை. அதே மாதிரி இப்போ 7 கிரகங்களும் கிளாக் வைஸ்ல சுத்தும். உதாரணத்துக்கு இப்ப சூரிய பகவான் மேஷத்துல இருக்காருன்னா மேஷத்துக்கு அடுத்தது ரிஷபம், அடுத்தது மிதுனம், இப்படி போயிட்டு இப்படி சுத்தி வருவார். இந்த மாதிரி எல்லா கிரகமும் சுத்தி வரும். ஆனா இவங்க எப்படி தெரியுமா, ரிவர்ஸ். மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போக மாட்டாங்க, மீனத்துக்கு கும்பத்துக்கு அப்படி ரிவர்ஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள். அதே மாதிரி 180 டிகிரி நேரா இருப்பாங்க. ராகு இடத்துக்கு 7ஆம் இடத்துல கேது, அப்படியே கேது இடத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு. 180 டிகிரி தான் மாறும். ஒரே டைம்ல ராகு கேது பயிற்சி வரும். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சூரியன் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல ராகு பகவான் அப்படியே க்ளோஸ் பண்ணுவார். அதுதான் சூரிய கிரகணம். இடைப்பட்டது சூரியனே மறைச்சிருவாருங்க. அதாவது சூரியனுடைய நிழல் வந்து பூமி மேல படாம மறைச்சிருவார். அதே மாதிரிதான் சந்திரன், அது கேது. அப்போ கிரகணங்களே இவங்களை மையப்படுத்தி தான் கொண்டு வருது. அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல நிறைய தோஷங்கள், முக்கியமா தோஷங்கள் எப்போ பார்ப்பாங்கன்னா கல்யாணத்தை தான் பார்ப்பாங்க. கல்யாணத்துல பொருத்தங்கள் பார்க்கும்போது தோஷங்கள் இருக்கா, பித்ரு தோஷம், சனி தோஷம், களத்திர தோஷம், புனர்பூ தோஷம், செவ்வாய் தோஷம், அதுக்கப்புறம் இந்த கால சர்ப்பம், நிறைய தோஷங்கள் எல்லாமே அப்பதான் பார்ப்பாங்க. அதுல இந்த ராகு கேது தோஷம் வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துப்பாங்க. பரிகாரங்கள் நிறைய இருக்கு, சர்ப்பங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே போலாம்.
அதே நேரத்துல ராகு தசை நடக்குது அப்படின்னா 18 வருஷம். அந்த ராகு தசையை நீங்க கடந்தீங்கன்னா தான் அடுத்து வரப்போறது 16 வருஷம் குரு தசை. அப்ப ராகு தசையை கடக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் குரு தசை ஆரம்பிக்குது. அதே மாதிரி 7 வருஷம் கேது தசையை கடந்தீங்கன்னா அடுத்தது வரப்போறது சுக்கிர தசை 20 வருஷம். அப்ப எப்படி வச்சிருக்காங்க பாருங்க தசாபுக்தியை. 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி வரும். அதே மாதிரி ராகு தசை நடக்குது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, குறிப்பா இந்த பள்ளி பருவத்துல, ஒரு கல்லூரி பருவத்துல, ஒரு டீனேஜ் இல்லையா, அந்த டைம்ல தான் ராகு தசை நடக்குது. அதே நேரத்தில் ராகு ஜாதகத்துல நல்லா இல்லாத இடத்துல இருக்காரு, பொசிஷன் சரியில்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தவறான வழிகளில் போகிறது ராகு பகவான் இழுத்து விட்டுருவார். உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன், நெகட்டிவ் நிறைய போகுது பாத்தீங்களா, அது பூராவே ராகு தான். ராகு வந்து பிரமிப்பு விரிவுபடுத்திடுவார், பெருசாக்கிடுவார். தவறான வழியில போய் நம்ம மாட்டிக்க போறோம்னா ராகு தான் இழுத்து விட்டுருவார். இதுதான் உலகம், இதுதான் சந்தோஷம் காட்டுவார். கேது பகவான் அப்படியே நேர் ஆப்போசிட். 7 வருஷம் கேது திசை கிடக்குறான்னா அவன் ஞானி ஆயிடுவான். கேது திசை ஒருத்தர் கிடக்குறான் ஞானி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்மீகம் ரொம்ப தெய்வ சங்கல்பம், ஒருத்தர் சாமி கும்பிட்றவங்கள சாமியை கும்பிடாம பண்ணிடுவார், நாஸ்திகனா மாத்திடுவார். அதே மாதிரி சாமி இல்லைன்றவனையும் சாமி கும்பிட வச்சிருவார். அப்படியே ரெண்டுமே பண்ணுவார். கேது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு, வலிமை வந்து கேது. கேது வந்து ஞானகாரகன் மோட்சகாரன் அப்படின்னு சொல்லுவோம் சர்பங்களை பொதுவா. ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கேது இருக்காருன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது. அதுதான் கடைசி இடம், மோட்சஸ்தானம். கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு இதான் கடைசி பிறவி. அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்துல புத பகவானோட கேது பகவான் சேர்றாருன்னா, ஒரு இடத்துல புதன் கேது ஒன்னா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி மைண்ட், அதாவது அதிகமான மெமரி பவர், அதிகமான திங்கிங், அது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஜீனியஸ் நீங்க பார்க்க முடியாது, அவ்வளவு விஷயத்தை கையில வச்சிருப்பாங்க புதனும் கேதுவும் சேரும் போது. பொதுவா விநாயகர் பெருமான கும்பிட கும்பிட கேது பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட். எப்படி நம்ம முருகனை கும்பிட செவ்வாயோட பலம் நமக்கு, அதே தான் விநாயகர் பெருமான் வந்து கேது பகவானுக்கு. எப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சாயா கிரகங்கள் நிழல்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உரிய தினம் அப்படின்னா நம்ம சண்டே தான் எடுத்துப்போம், ஞாயிற்றுக்கிழமை தான் பொதுவா எடுத்தீங்கன்னா. ராகு காலம் வந்து ராகு பகவானுக்கு உகந்தது, யமகண்டம் வந்து கேது பகவானுக்கு உகந்தது. இப்ப இந்த திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இல்லையா, திருநாகேஸ்வரம் அது ராகு பகவான் கஷேத்திரம் சொல்றோம். ராகு காலத்துல போய் அங்க நம்ம பூஜைகள் பண்ணும்போது பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பால் வந்து அபிஷேகம் பண்ணும்போது நீல கலரா மாறும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப ராகு காலத்துல ராகு பகவான் வழிபடுவது சிறப்பு. அதே மாதிரி கீழ்பெரும்பள்ளம் கேது பகவான் கஷேத்திரம், யமகண்டத்துல கேது பகவான் வழிபடுறது சிறப்பு. இப்ப தலபாகம் கேது, உடல் பாகம் ராகு இல்லையா, இது ரெண்டுமே சேர்ந்தா ஒரு பாம்பா மாறுது இல்லையா, அப்ப சிவனை போய் பூஜிக்குது. அதுதான் திருப்பாம்புரம். திருப்பாம்புரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாமே வந்து 1000 வருஷம் கோயில் தான், எல்லாமே க்ஷேத்திரங்கள்லாம் அவ்வளோ. ஒரு கும்பகோணத்தை சுத்தி உங்களுக்கு 9 நவகிரக க்ஷேத்திரங்கள். அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து நிச்சயமா காலாஸ்திரி போயே ஆகணும். அங்க நம்ம பரிகார பூஜைகள் நிறைய, இப்ப காலாஸ்திரி வந்து நிறைய, இந்த முக்கியமா இந்த ஜோதிட துறையால் தான் காலாஸ்திரி கோயில் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. எல்லாருமே பரிகாரம் பரிகாரம். அதே மாதிரி கால சர்பதோஷம் அப்படி மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆடி மாசம் தை மாசம்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு புத்துக்கு நிறைய பால் ஊத்துவாங்க. ஆடி வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா புத்து கோயிலாம் விசேஷமா இருக்கும். சர்ப்பங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பலம் ஜாஸ்தி.
பாம்பு என்றால் படையும் நடுங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதான். சிவபெருமான் பாருங்க, சிவனுடைய பாத்தீங்கன்னா அப்படியே சர்ப்பம், சிவனை கழுத்திலே சர்ப்பத்தை வச்சிருக்கார். அதே மாதிரி பெருமாள் பாருங்க, பார்க்கடல நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல படுத்திருப்பார் இல்லையா, பாம்பு 5 தலை பாம்பு ஒரு தலைக்கு மேல இருக்கும், பார்த்திருப்போம் நிறைய. அப்போ தெய்வ சங்கல்பம் பொருந்தியது தான் இந்த சர்ப்பங்கள், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சர்ப்பங்களை எவ்வளவுக்குள்ள வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலங்கள் கூடும். இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா பிரதோஷ விரதம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ராகு தோஷமே வராதுங்க. நல்லா கேட்டுங்க, பிரதோஷ விரதம் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் நம்ம பிரதோஷ விரதம் இருந்துட்டோம்னா நமக்கு மறுபிறவியே கிடையாது. பொதுவா ஒரு 120, 150, 200 ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ அன்னைக்கு மொத்தமே சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாயந்தரம் சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அந்த பிரதோஷ விரதம் அவ்வளோ ஒரு பலம், சக்தி வாய்ந்தது. திரையோதசி அதான் அமாவாசைக்கு 13ஆவது நாள், பௌர்ணமிக்கு 13ஆவது நாள், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். அப்படிப்பட்ட ராகு கேது ஒரு மனிதனோட வாழ்வுல எப்படி எப்படி என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான். இதுக்கு இந்த 2 பேருக்கு ராசியெல்லாம் கிடையாது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நட்சத்திரம் இருக்கு. இப்போ ராகுபவா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். கேதுபவா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே அஸ்வினி, கேது நட்சத்திரம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ராசின்னு எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு ராசி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம திருவாதிரை நட்சத்திரம்னா மிதுன ராசி. மிதுன ராசி யாருன்னா புதனோட வீடு. ராகு நட்சத்திரம் மிதுன ராசி, ஆனா ராகு வீடு கிடையாது. 12 வீடுமே அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க சொல்ல போனா. அப்போ அந்த ராகு தசை நடக்குதுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் ஜாதகத்துல ராகு நல்லா இல்லை, ராகு தசை நடக்குது. அதே நேரத்துல சில பேருக்கு வேற திசை நடக்குது, அதுல ராகு புக்தி இருக்குது, ராகு நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப உஷாரா இருக்கணும். இதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்துல பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லாருமே ராகு கேது நல்லா வணங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்க நவகிரகம் சுத்தும் போது உங்களுக்கு 3 விதமான பலன் கிடைக்கும். சூரிய பகவானை உகந்த நாள் ராகு கேதுக்கு மொத்தமே உங்களுக்கு எடுத்தீங்கன்னா அந்த 3 கிரகத்துக்கு சேர்ந்து வந்துடும் சண்டே. அதே மாதிரி சரபர், பிரித்தியங்கரா, நரசிம்மர் சொல்லிக்கிட்டே போகலாம். கால பைரவர் எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் உகந்த நாள். வாரத்தின் முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த ராகு கேது பயிற்சி இந்த 2025ஆம் வருடம் மே மாசம் வருது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசி பிரவேசிக்க போறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர போறார். அப்போ சூரியன் வீடான சிம்மத்துல கேதுவும், சனி பகவான் வீடான கும்பத்தில் ராகுவும் பிரவேசிக்க போறாங்க. 7ஆம் பார்வை ரெண்டுமே. ராகு பகவானுக்கு உச்சபலம் அப்படின்றது விருச்சிக ராசி. செவ்வாய் பகவான் வீட்டுல ராகு கேது ரெண்டுமே எந்த கிரகம் அங்க இருந்தாலும் உச்சபலம். நீச்ச பலம், பலம் இல்ல இழக்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபம், சுக்கிரன் வீட்டுல. ராகு பகவானுடைய மனைவி பேர் சிம்கி தேவி, கேது பகவான் மனைவி பேர் சித்திரலேகா தேவி. ராகு பகவானுடைய வஸ்திரம் பாத்தீங்கன்னா நீல கலர், கேது பகவான் மல்டி கலர், பல கலர் கலந்தது. ராகு பகவான் கருப்பு உளுந்து, கேது பகவான் கொல்லு. ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம். 1.5 வருஷத்துக்கு ஒருத்தர் 2 பேருமே மாறுவாங்க. வைடூரியம், கோமேதகம் 2 ரத்னங்கள் இவங்களுக்கு, கல்லு, ஸ்டோன். திருநாகேஸ்வரம் ராகு கஷேத்திரம், கீழ்பெரும்பள்ளம் கேது கஷேத்திரம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நிழல் கிரகங்கள், சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானையும் கேது பகவானையும் நம்ம எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டு நல்லா வேலை செய்யும்.
தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். மோட்சஸ்தானம் வலுப்பெறும். நம்ம அறிவு செயல்படும். எப்படி புத பகவான் வந்து நமக்கு வித்யாகாரனா இருந்தாலும் அதை இன்னும் செயல்படுத்துறது அதிகமானா கேது பகவான் தான். ஒரு லக்ஸுரி லைஃப் இதுதான் உலகம் காட்டுறது ராகு. அது மாயை. வெளி தோற்றத்தை வச்சு பார்க்காத, உள் தோற்றத்தை வச்சு பாரு. உண்மையான வாழ்க்கைன்றது புரிய வைக்கிறது தான் கேது. கேது எப்படின்னா தலையில கொட்டி கொட்டி புரிய வைப்பாரு. சொல்லுவாங்களே அடிச்சு அடிச்சு, அந்த மாதிரிதான் கேது. அடிச்சு அடிச்சு திருத்தி நம்மள ஒரு மனசை ஒருநிலைப்படுத்திடுவார். ஒரு மைண்டை ஒரு கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துருவார். அதுதான் கேது. நிறைய தேவையில்லாத பெரிய செலவு பண்றதெல்லாம் ராகு பார்த்தீங்கன்னா பெரிய ஆடம்பரத்தை கொண்டு போயிடுவார். இதெல்லாம் வாழ்க்கை இல்லப்பா, நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேர் இல்லாதவங்களுக்கு செய், அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு புரிய வைப்பார். யாருன்னா கேது. இதுதான் அவங்க 2 பேருக்கு வித்தியாசங்கள். அதனால ராகு கேது நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் நீங்க சிவனை நோக்கி வழிபடுங்க, பிரதோஷ விரதம் இருங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கும். அதே நேரத்துல 12 ராசிக்கு நம்ம தனித்தனியா வீடியோ போட்டாலும் அந்த வீடியோல இதை இப்பவே சொல்றேன், பார்வை இல்லாத, இப்ப சொல்றோம் இல்லையா, எல்லா கிரகம் 7ஆம் இடத்தை பாக்குது. குரு வந்து 5, 7, 9, சனி பகவான் வந்து 3, 7, 10. அது மாதிரி ராகு கேது பொதுவா சொல்லுவாங்க. அதாவது 3, 7, 11 ராகு கேதுன்னுவாங்க. அதெல்லாம் அப்புறம். பட் பார்வைன்றது பொதுப்படியா எடுத்தீங்கன்னா பார்வை கிடையாது. சாயா நிழல் கிரகம் இல்லையா, நிழலுக்கு எங்க பார்வை இருக்கு? நிழல்னா ஜெராக்ஸ் மாதிரி தான். ஸோ உண்மையா சொல்ல போனா பார்வை கிடையாது. பட் பார்வை இருக்க மாதிரி தெரியும். இதுதான் உண்மை. அதனால வரப்போற ராகு கேது பயிற்சி உங்கள் அனைவரின் வாழ்விலும் நல்ல ஒரு விதமாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். நம்ம அடுத்தது ஒரு ராசிக்கு நம்ம வீடியோ போட போறோம். அப்படி இல்லைன்னா 12 ராசி சேர்த்து ஒரே வீடியோ கூட போட்டுருவோம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது ராகு கேதுக்கு. சரிங்களா? ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்மிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் சூலதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாது. பலாச புஷ்பசங்காசம் தாரகாகிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் சித்திரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹி தன்னோ கேது பிரசோதயாது. சித்திரலேகா தேவி சமேத கேது மூர்த்தகே நமஹ. சிம்கி தேவி சமேத ராகமூர்த்தகே நமோஹ. ஓம் ஸ்ரீ ராகு கேதவே நமோ நமஹ.